ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மொகா ஃபேமிலிஸ் லைஃப் ஸ்டைல் விளாக். இந்த விளாக் நான் ஜான்ல ஷூட் பண்ணதுங்க. அதுக்கப்புறமா எனக்கு எடிட் பண்ணவும் டைம் இல்ல. புது விளாக் ஷூட் பண்ணவும் டைம் இல்ல. இந்த விளாக் எங்க ஃப்ரெண்டோட குட்டி பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனப்ப எடுத்தது தாங்க. ஜான்ல எடுத்தது. வணக்கம். அவங்க தான் ஹைலைட்டர். ஆமா. இந்த சாமி இல்லை சென்னையிலேருந்து வரோம். சுரேஷ் முடிவோடு தான் போன நீ கோயிலுக்கு போகும்போது முடிவோடு தானே போனேன். வரும்போது காணும். முத நாளே ஈரோடு கிளம்பி ரீச் ஆயிட்டு, அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோங்க. ஸோ மண்டபத்துல வந்துட்டு நாங்க போறதுக்கு முன்னாடியே குட்டி பையனுக்கு கோயில்ல வச்சு மொட்டை எடுத்துட்டாங்க. மண்டபத்துல காது குத்து மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மொட்டை எடுத்து வந்ததுக்கப்புறமா முடி எங்க போச்சுன்னு எல்லாரும் கொஸ்டின் பண்ண உடனே ஒரே ரகல சாருக்கு. முடிய காணாம போயிடுச்சு, முடிய சாமிக்கு குடுத்துட்டேன்னு ஒரே புலம்பிக்கிட்டே இருந்தாரு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மண்டபத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, கிச்சடி, வடை, சாம்பார், சட்னி எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எல்லா அரட்டெல்லாம் அடைச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே அங்க சர்வ் பண்றதுக்கு நாங்க தான் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பத்தாததுக்கு இவரும் ஒரு வழியா சாம்பார் பக்கெட்ட தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரு. சட்னி விட்டுட்டோமா, சாம்பார் விட்டுட்டோமான்ட்டு. ஸோ ஒரே ஃபன்னா போச்சு அன்னைக்கு காலையிலேயே. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் கேதர் ஆகி ஒரு மாரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது டே ஸ்டார்ட் ஆன போதே. ஸோ ஒரு வழியா எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மண்டபத்துல அங்க எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்களா. ஸோ மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பேசிட்டு, அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு, குட்டீஸும் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல் டேவுமே. யூசுவலா ஃபேமிலி ஃபங்ஷன்லாம் போயிட்டா குழந்தைங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. அதே மாரி தான். ஸோ எல்லாருமே அவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்திலேயே அடுத்து லஞ்சுக்கும் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா கிச்சனுக்கு போய் நாங்க அத செக் பண்ணிட்டு இருந்தோம். பிரியாணி அண்டால பிரியாணி எல்லாம் கிளற ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சதுனால, நாங்க மோப்பம் முடிச்சு உள்ள போயிட்டோம். ஸோ அவங்க எப்படியெல்லாம் கிண்டிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு, நாங்களும் ஒரு தடவ கிண்டி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்ட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் இந்த சைடு காது குத்துறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த தட்டு அலங்காரம் எல்லாமே வீட்லயே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இத நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்க. சூப்பரா இருக்கும். குட்டி பையனுக்கு காது குத்தும்போது கூட வலி தெரியல. அதுக்கப்புறமா வலி தெரிஞ்சதுனால பயங்கரமா அழுதுட்டு இருந்தான். ஸோ சமாதானம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு ஸ்டேஜ் ஏறிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி தூக்கி அவன சமாதானப்படுத்தி ஃபோட்டோ எடுத்துக்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கீழ வரும்போது ஜூஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி ஒரு ரவுண்ட் எல்லாம் குடிச்சிட்டு தெம்பா டான்ஸ் ஆட போலான்னு டிஜேக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஜூஸ்னாலே போதுமே குட்டீஸ்க்கு உடனே வந்துருவாங்க. அங்க இருந்தவங்களும் இங்க யாரும் விடல. குடிச்சிட்டு தான் போணும்னு எல்லாருமே ஊத்தி ஊத்தி இன்னொரு ரவுண்டு குடிங்க குடிங்க கோல்டு வந்தா பார்த்துக்கலான்னு எல்லாரும் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் குடிச்சிட்டு டிஜேக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டோம். நாங்க போய் ஆடுறதுக்கு முன்னாடியே அங்க நெறைய குட்டீஸ் ஆடி கலக்கிட்டு இருந்தாங்க. சூட நாங்களும் போய் ஒரு தடவ என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு ஓடி வந்துட்டோம். Soy arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. Feel the heat.
லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65 அண்ட் எக் மசாலா வச்சிருந்தாங்க. சூப்பர்பா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்னுக்கும் அங்கேருந்து வரதுக்கு நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு மத்தியானத்துக்கு. ஈரோட்லருந்து சென்னை வரதுக்கு. ஸோ ஃபங்ஷன முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள ட்ராப் பண்றதுக்காக ஆட்டோ வந்துச்சுங்க. அதையும் விட்டு வைக்காம அதுல ஏறி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எல்லார் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டயர்டா இருந்துச்சு. அவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஆளுக்கு ஒரு டீய குடிச்சுட்டு அப்படியே ட்ரெயின் ஏறிட்டோம். இந்த விளாக் அதோட முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாடா! பை பாய். சி யூ.